ஹாய் காய்ஸ் நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல இன்று பார்த்தீங்கன்னா அவசர அவசரமா வந்த அரசு பள்ளியில உங்களுக்காக பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. இந்த சூப்பரான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் தேவையில்ல. ஸோ விண்ணப்பித்தால் வேலை உறுதி. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இந்த ஸ்கூல் விட்டு அடுத்த ஸ்கூல் அப்ளை பண்ணலாம். இந்த மாரி மட்டும் நீங்க நெனைக்காதீங்க. ஏன்னா நாம பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணா தான் ஒரு ஸ்கூல்னாலும் ஒரு ஸ்கூல்ல நமக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இது மாரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வினோ ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த மாரி தாங்க குடுத்துருக்காங்க 2026க்காக. ஸோ அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில நிரந்தர பட்டதாரி ஆசிரியர் தேவைன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பாடம் பொறுத்தவரைக்கும் ஆங்கிலம் பாடம் கேட்டிருக்காங்க. ஸோ சம்பளம் பொறுத்தவரைக்கும் அரசு விதிகள் படி உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இணைச்சுழற்சியா பார்த்தீங்கன்னா, எம்பிசி கேண்டிடேட் விண்ணப்பிக்கலாம். எம்பிசி, டிஎன்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. தகுதி இதுக்கு நீங்க இளங்கலை நீங்க படிச்சிருந்தா போதும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பிஏ இங்கிலீஷ் பிளஸ் பார்த்தீங்கன்னா பிஎட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி படிச்சிருக்கணும். அது மட்டும் கிடையாதுங்க. டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். வயது மற்றும் ஊதியம் குடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு அரசு விதிகள் படி உங்களுக்கு சம்பளமா இருக்கட்டும். அதே மாரி வயது எல்லாமே டிஆர்பி நார்ம்ஸ் படி இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த முக்கியமான தேதி பாருங்க. விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு போய் சேரக்கூடிய டேட் பார்த்தீங்கன்னா 15/5/2026ங்க. அதுதான் லாஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அனுப்பக்கூடிய விண்ணப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 16/5/2026 சனிக்கிழமை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் டைரக்ட்டா நடைபெறும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அனைத்து சான்றிதழ்களுடன் சான்றொப்ப மற்ற நகலுடன் விண்ணப்பம் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ எல்லா சான்றிதழ் நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தோட வச்சு அனுப்பணும். என்னென்ன சான்றிதழ் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ரெஸ்யூம் வித் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு, அதே மாரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா வைங்க, இல்லைனா விட்டுருங்க. சாதி சான்றிதழ், இதர சான்றிதழ், டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா வச்சு, ஸோ எங்க அனுப்பணும்னா ஜிஆர்வி மேல்நிலைப்பள்ளி, மரியலும்பாறை, ஆண்டிப்பட்டி வட்டம், தேனி மாவட்டம் 625579 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண போறீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பாருங்க இந்த மாரி தாங்க இருக்குது. இது உங்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளியில இனி நான் தெரியப்படுத்துறேன். நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ரிலேட்டிவ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. Facebook, WhatsAppலாம் ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.